வாவ் ரமேஷ், நீ சொன்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா ரவியும் ஷாலினியும் பிரிஞ்சிருவாங்க. பரவாயில்லையே, நீ கூட என்ன மாதிரி ஸ்மார்ட்டா யோசிக்கிற. இந்த விஷயத்துல என்னை விட ஸ்மார்ட்டா யோசிக்க இந்த உலகத்துல இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். ரொம்ப தான் பெருமை. சரி ஓகே, நான் போய் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன். நீயும் பின்னாடியே வந்து சேரு. சொன்னது ஞாபகம், நான் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடி. ஓகே? ஓகே ஓகே, நான் செஞ்சா எல்லாம் கரெக்டா தான் செய்வேன். அந்த வீட்லயே நமக்கு இப்படி ஒரு ஆடு சிக்கும் நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. பரவாயில்ல, நல்லதுதான். நமக்கு ஒரு ஆள் துணைக்கு இருந்த மாதிரி இருக்கும். இந்த ராஜீவ் இன்னும் ஆளையே காணுமே, எப்பதான் வருவானோ? என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவேன்னு சொன்னா, ஆனா எப்படி நிறுத்துவேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. ஸோ எனக்கு வேற டென்ஷன் தாங்க முடியல. நாம இவனுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? இல்லை வேணாம், டிரைவிங்ல இருந்தாலும் இருப்பான். ஸோ ஏன்டா இப்படி படுத்துற? வேமா வந்து தொலையண்டா. அடியே பூஜா, இங்க நின்று என்னடி பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ இங்க என்ன பண்ற? நீ உள்ள போ. ஏய், இங்க அம்மா நானா இல்ல நீயாடி? என்ன பண்ண விட்டு நீதான். வர வர இவளுக்கு கொழுப்பு கூடி போய் தான் தெரியுது. இங்க பாருடி, உள்ள போ. உள்ள போய் ஷாலினி என்ன பண்றான்னு பாரு. பாவம், அவளுக்கு கூட மாட நீ இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. எனக்கு என்ன நீங்க வந்து நிக்க? போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நானே சொல்லி அனுப்புறேன். போடி. மா, ஷாலினி அவளா கிளம்பிடுவாமா? ஏமா இப்படி படுத்துறீங்க? இத்தனை நாள் நான் என்ன அவளை கிளப்பி விட்டுக்கிட்டா இருந்தேன்? அவளா தானே கிளம்புனா? அப்படியே மக்கு, இத்தனை நாள் கிளம்புறது வேற, இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷலான டேடி. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்காதுமா. ஏய், என்னடி சொல்ற? அது வந்து அம்மா இன்னும் நடக்கல, அத சொன்னமா. அம்மா, நீ என்னடி இன்னும் கிளம்பாம இருக்க? என்ன ட்ரெஸ் இது? பார்த்தா தெரியல, சுடிதார் தான். நல்லாதாம்மா இருக்கு. உன் கண்ணுல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எடி, நல்லா தாண்டி இருக்கு. அதுக்காக விசேஷ வீட்டுக்கு இப்படியே போட்டுட்டு திரிவியா? ஒரு கிராண்டான ட்ரெஸ் எடுத்து போடலாம்ல. எத்தனை எடுத்த? ஆமாமா, நிக்க போற என்கேஜ்மெண்ட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். மா, எனக்கு இதே ஓகே தாம்மா. எங்க நான் சொல்றது கேட்க போற? என்னமோ செஞ்சு தொலை. இப்ப நீ உள்ள போ. உள்ள போய் ஷாலினியை கிளம்பிட்டாளா இல்லையான்னு பாரு. போ, அவளுக்கு கூட மாட இந்த ஹெல்ப் பண்ணு. இந்த இடத்த விட்டு முத காலி பண்ணணும், இல்லைன்னா எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னம்மா, உங்களுக்கு நான் ஷாலினி போய் பார்க்கணும். இந்த போறேன். ராஜீவ் பையில வேற இன்னும் காணுமே. டேய், எங்கடா போன? என்னடி இன்னும் நின்னுகிட்டே இருக்க? அதையே தான் நானும் கேக்குறேன். நீ எதுக்கு நின்னுகிட்டே இருக்க? நீ முத போ, நான் போய்க்கிறேன். என்னமோ செஞ்சு தொலை. உன்கிட்ட பேசினா எனக்கு தான் கிறுக்கு பிடிச்சு போகும். சபாடா, ஒரு வழியா அம்மாவை கடத்தியாச்சு. சரி, போய் ஷாலினியை பார்த்துட்டு வருவோம். இங்கேனே நின்றுந்தா இந்த ராஜீவ் பையனை நினைச்சு நினைச்சு நமக்கு டென்ஷன் தான் ஏறும். வராம மட்டும் இருக்கட்டும். டேய், சொதப்பிராதடா. ஷாலினி, கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன் பூஜா. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, இதை வந்துடுறேன். ஏய், இது என்ன ட்ரெஸ் டி? நல்லாவே இல்லை. தயவுசெய்து வேற மாத்து. ஏன், நல்லா இல்லையா இது? சரி, நீ 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இது எப்படி இருக்கு? இது வச்சு நல்லா இருக்கா இல்லை இதுவும் உனக்கு பிடிக்கலையா? நல்லா தாண்டி இருக்கு. என் கண்ணே பற்றும் போல. எங்க அக்கா ஷாலினி தானா இது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அம்மாட்ட சொல்லி உனக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்றேன். சரியா? வா போவோம். என்னடி, நேத்து வரைக்கும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்த, கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படி இப்படின்னுட்டு, இன்னைக்கு என்னமோ அந்த ட்ரெஸ் போடு இந்த ட்ரெஸ் போடுன்னு சஜஷன்லாம் கொடுக்குற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அடியே ஷாலினி, உனக்கு என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் தான் நடக்க போறதே இல்லையே. அப்படியே நான் கவலைப்படணும்? அது ஒன்றும் இல்லை ஷாலினி, நீ எனக்கு அக்கா வச்சா உனக்கு நடக்கிற ஒரே ஒரு என்கேஜ்மெண்ட் இது. அதில் நான் கோவமாக இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன, திரும்ப உருன்னு இருக்கணுமா? அம்மா தாயே, தெரியாமல் கேட்டுட்டேன்டி. வா வா போகலாம். அந்த பையன் இருக்கட்டும், வா. ஷாலினியை மேடை வரைக்கும் கூட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் ராஜீவை காணுமே. டேய், எப்படா வருவேன்? ஹேய், என்னடி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க? இல்லை ஷாலினி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் இது கல்யாணம் எனக்கா இல்லை உனக்காடி இவ்வளோ பதட்டப்படுற? என்னடி, அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதேன்னு ஃபீலிங்ஸாக இருக்கா? பின்ன இருக்காதா? உன் பாட்டுக்கு அப்பா ஒரு பையனை காமிச்சோன்னே சரின்னு பூம்பு மாடி மாதிரி தலையாட்டிட்டு இப்போ அவள் பின்னாடியே போகலான்னு பார்க்குறேன். இங்கே பாருடி, எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகட்டையும் சரி, நான் எப்பவும் உன்னோட அக்கா தான். உன் மேலே இருக்க பாசம் எப்பயுமே எனக்கு குறையாது. அப்படியா? உண்மையாவ சொல்கிறேன்? அந்த ரமேஷ் பார்த்தோன்னே என்னை கழட்டி விட்டுற மாட்டியே. ஏய், பேசாம இருடி, எப்போ பாரு விளையாட்டு தான். ஏய் பூஜா, நீ ஏன் இப்படி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? அது வந்து ஷாலினி, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இதுதான் ஓகேன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு மட்டும் நீ கண்டிஷன் போட்டேல, இப்போ நான் உனக்கு கண்டிஷன் போடுறேன். நீ வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும். என்னோட என்கேஜ்மெண்ட்டில் நான் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சா எப்படி? என் தங்கச்சியும் அழகாக தெரியணும்ல. போடி, ட்ரெஸ் மாற்றிட்டு வா. இது நல்லாவே இல்லை. எனக்கு கிடக்கிற வேலை உனக்கு என்ன தெரியும்?
சரிடி போய் மாத்திட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணேன்னு. கல்யாண பொண்ணு கிளம்பி மேடைக்கே போயிட்டா, நானும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். இன்னும் இந்த ராஜீவ் கணம் என்னதான் பண்றானோ தெரியல. போதுண்டி, எவ்வளவுதான் திட்டுவேன் என்ன? என்ன கொஞ்சம் வாங்களா, பொம்பளைங்க நாங்களே இவ்வளவு வேகமா கிளம்பிட்டோம், ஆம்பளை உனக்கு என்னடா கிளம்புறதுக்கு, எதுக்குடா இவ்வளவு நேரம்? ஏய் போதுண்டி, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு, அப்புறம் அடைச்சுக்க போகுது. டேய் என்ன கிண்டலா? டேய் எதுக்கு எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? என் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு அழகா நீ நிக்கும்போது பக்கத்துல வந்து நிக்காம வேற எப்படி நிக்கிறதா? இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா. டேய் ஃப்ராடு, தள்ளி நில்லுடா. ஹேய் ஹேய், ஏண்டி ஒரு வயசுக்கு மொத்த பையனை எப்படி தள்ளி விடுற? உங்க வீட்டுல மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுக்கல? ஆ அப்படியா? சரி, வயசுல சின்ன பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு உங்க வீட்ல உனக்கு சொல்லி தரலையா? டேய் எதுக்கு வந்திருக்கோன்றத மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க ஃப்ராடு. ஓகே ஓகே, ரொம்ப ஓட்டாத என்ன? சரி சொல்லுடா, என்ன பிளான் வச்சிருக்க, என்னடா பண்ண போற, சொல்லி தொலைடா. அத்தி, இவங்க வீட்டுல எப்படித்தான் இவ்வளவு பெத்து வளர்த்தாங்கன்னு தெரியல. எது கேட்டாலும் ரைமிங்கா கேக்குறாயா, மூச்சு விடாம. அப்பப்பா, இவளை எப்படி கட்டி மேய்க்க போறேன்னு தெரியல. டேய் சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க மேடம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியலையா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப தெரிஞ்சிடும். என்ன மட்டும் தனியா ஸ்டேஜ்ல நிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த பூஜா ஆளையே காணோம், என்னதான் பண்றா? ரவி என்ன பண்றான்? டேய் ரவி, ரவி. என்ன ஷாலினி, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணுமா? நிக்க முடியலன்னா அப்படியே உட்காந்துக்கோ ஷாலினி. ரொம்ப நேரம் நின்றுட்டே நின்னா உனக்கு கால் வலிக்கும். டேய் நிப்பாட்டுடா, எனக்கு ஒண்ணும் வேணாம். நீ வந்து இப்படி உட்காரு. என்ன? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்த நேரத்துல இருந்து அங்க ஓடுற இங்க ஓடுற, எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யற. அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்கடா. இங்க பாரு ஷாலினி, வேலைக்காரங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம செஞ்சா பார்த்து பக்குவமா அதை நல்லபடியா செய்யணும்னு நினைச்சு செய்வோம். வேலைக்காரங்க செஞ்சா கடமைக்கு செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டேய் அப்பா, நீ கிளாஸ் எடுத்தது போதும்டா. ஆனா இன்னைக்கு நீ வேலை செய்யக்கூடாது, இங்கே இரு. எனக்கு தனியா நிக்க ஒரு மாதிரி இருக்குடா ரவி, நீ என் கூடயே இரு. ஏய் ஷாலினி, இங்க நாளா நிக்க கூடாதுமா, உன்னோட வருங்கால கணவர் தான் நிக்கணும். நீ சொல்றது ஒரு நட்பா இருந்தாலும் எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு ஷாலினி. நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா இதே மேடையில நின்னா எவ்வளோ அழகா இருக்கும். அதெல்லாம் என் கனவுல தான் நடந்திருக்கு, நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்லைல்ல. என்னடா ஏதோ பலமா யோசிக்கிற போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி சொல்லு, எதுக்கு இப்போ கூப்பிட்ட? டேய் நான் சொன்னது உன் காதுல விழலையா? நீ என் கூடயே நில்லுடா. உன் கூடயே நிக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் ஷாலினி இருக்கு. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரன். டேய் ரவி, இந்த சாரில நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லை. உனக்கு என்ன ஷாலினி குறைச்சல்? நீ தேவதைக்கெல்லாம் தேவதை, அழகான குரங்கு தேவதை. குரங்கு தேவதை மாதிரியே இருக்கு. சீ போடா, எப்ப பாரு இவனுக்கு நக்கல் தான். பொறு, நாளைக்கு உனக்கும் இதே மாதிரி கல்யாணம் ஆகும்ல, அப்ப இதே மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நானும் கிண்டல் பண்ணுவேன் உன்னை. அப்படியா? அப்படி ஒன்று நடந்தா பார்ப்போம். எனக்கு கல்யாணம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஷாலினி. உன்னோட ஞாபகத்தோடயே நான் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருவேன். அது ஒன்றே போதும். அது என் மனசில் பொக்கிஷம் மாதிரி இருக்கு. நம்ம நினைவுகள் என்றைக்குமே என் மனசை விட்டு போகாது ஷாலினி. அந்த நினைவுகளோடையே நான் வாழ்ந்துருவேன். எனக்கு அது போதும். நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். ரமேஷும் நீயும் சேர்ந்து நீண்ட ஆயுளுக்கு நல்லா இருக்கணும்.